ஒரு ஐயங்கார் என்னன்னு தெரியல, திடீர்னு சித்த சுவாதீனம் போயிடுச்சு. அதாவது பார்த்தா மோட்டு வேலையை பார்த்தா அப்படி பார்த்துட்டே உட்கார்ந்தே இருப்பார். வேத வித்தகர், ஓடி ஆடி நடமாடி அவ்வளவு ஸ்லோகம் சொல்லுவார். எல்லாம் தெரியும், வேதத்துல அவருக்கு தெரியாததே கிடையாது. திடீர்னு பித்து பிடிச்சா போல போனா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்கும். தலையில் அடிபட்டுருதா ஒரு சந்தேகம், இல்ல யாராவது செய்வினை ஏதாவது பண்ணிட்டாளா ரெண்டாவது சந்தேகம், சாப்பிடக்கூடாத சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிட்டா மூணாவது சந்தேகம். இப்படி ஏகப்பட்ட குழப்பம். டாக்டர் போய் காட்டுறா, டாக்டர் ஸ்கேன் எடுக்கிறா, எக்ஸ்ரே எடுக்கிறா, ரத்த பரிசோதனை பண்றா, எல்லாம் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்ல. இவருக்கு ஏதோ மனசுக்குள்ள அதிர்ச்சி, அதான் அவர் அப்படி இருக்காரு. அதிர்ச்சிக்கு எதுவுமே நடக்கலையே. ஒரு ஜாதகர் என்ன சொல்றாரு தெரியுமா, இவருக்கு தோஷம் காத்து கருப்பு அடிச்சிருக்கு, அது நீங்கணும்னு சொன்னா குணசீலம் கோயில கொண்டு போய் இந்த பெருமாளை சேவிச்சா இவரை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த காத்து கருப்பு இல்லையா, அது இவரை விட்டுடும். அங்கேயும் போய் ஒன்னும் குணமாகல. டாக்டர் போயாச்சு, இங்கேயும் போயாச்சு, சோட்டானிக்கிற பகவதி வரைக்கும் போயாச்சு, ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அவர் அப்படியே தான் இருக்காரு. அவருக்கு அவரை சாப்பிட வைக்கிறது, அவருக்கு உடை கொடுத்துறது, அவரை பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலையா போயிடுச்சு. அவளுக்கு நல்ல காலம்னு ஒண்ணு எப்படி வருதுன்னா பெரியவா வடிவத்தில் வருது. இருக்கிற தெருவிலேயே ஒரு கல்யாண மண்டபம், அந்த கல்யாண மண்டபத்துக்கு பெரியவா வரா. அவரை பார்த்துட்டு எல்லாம் என்ன சொல்றா, பக்கத்துல பெரியவா வந்திருக்கா, பெரியவா வேற பரமேஸ்வரன் வேற இல்ல, பெரியவா வேற அந்த பெருமாள் வேற இல்ல, பெரியவாளை போய் பாரு ஏதாவது நல்லது நடக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லவும் சரி எல்லாரும் பெரியவாளை பார்க்க வரா. வந்துட்டு அப்படியே கலங்கி போய் நிக்கிறா. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார். சொல்றா, போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, சொல்லாத மந்திரம் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன பெரியவா சொல்றா, சொல்லிட்டியா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டியான்னு கேட்கிறாரு. ஆமா, ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எதை வச்சு சொல்றேன்னு கேட்கிறாரு. அப்படி எல்லாம் போயிருந்தா குணமா இருக்கணுமே, இப்படியா இருப்பார் அப்படிங்கிறார். அப்ப சொல்றார், அந்த கோவிலுக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் வழிபட்டதனுடைய புண்ணியம் தான் இங்க வந்திருக்கேன் சொல்லிட்டு அந்த கூட்டத்தை அப்படி பாக்குறாரு. நிறைய பேர், அதுல ஆஜானு பாகுவா 6 அடி உயரத்துல ஒருத்தர் அவரை கூப்பிடுறாரு. கையை இப்படி வச்சுக்கோ அப்படிங்கிறார். அப்படி வச்சு காட்டுறாரு. வச்சுட்டியா, இறுக்கமா வச்சுட்டியா அப்படிங்கிறார். இந்த பிராமணர் இருக்காரு இல்லையா, இவரோட தலை இருக்குல்ல, அதுல ஓங்கி ஒரு அடி, இந்த இடத்துல ஒரே அடி அடிக்கணும், அடிப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. என்னடா அது பெரியவா கூட்டு இந்த மாதிரி எனக்கு என்ன இப்படியே மேல பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் தலையில போய் அடின்னு சொல்றாரு அப்படின்னு. சகஸ்ரநாமம் தெரியும் தானே அப்படின்னு கேட்கிறார். தெரியும் அப்படிங்கிறார். அதுல ஒரு 6 வரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அச்சுதானந்த கோவிந்த நமோச்சாரண பேஷஜா நட்சந்தி சகலா ரோகா சத்தியம் சத்தியம் வதாமியகம் சொல்லுங்க அப்படிங்கிறார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருகிற 4 வரி சொல்ற. நாங்க இங்க என்ன நடக்கிறதெல்லாம் பார்க்க கூடாது, நீங்க விடாம சொல்லிட்டே இருக்கணும், சொல்லுங்க அப்படிங்கிறார். அவளும் சொல்ற, அச்சுதானந்த கோவிந்த நமோச்சாரண பேஷஜா நட்சந்தி சகலா ரோகா சத்தியம் சத்தியம் வதாமியகம். ஓ நீ அடி அப்படின்னார். இவர் என்ன பண்ணாரு, பயம் போய் ஓங்கி ஒரு அடி அடிச்சார். சரியா அடிக்கல, ஓங்கி அடி அப்படின்னா ஓங்கி அடுத்து 2வது அடி. அது வந்து அந்த மோட்டோ வேலையை பார்த்துட்டு இருந்த அந்த பிராமணர் இருக்காரு இல்லையா, அவர் அப்படியே உதறிண்டு மலங்க மலங்க 4 பக்கம் திரும்பி பார்த்துட்டு பெரியவாளை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்றாரு. பண்ணிட்டு நான் எப்படி இங்க வந்தேன், யார் என்ன கூட்டிட்டு வந்தா, எனக்கு என்ன ஆச்சு, பேச ஆரம்பிச்சிட்டார். சகஜமாயிட்டு அவளுக்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் சிலிர்ப்பு. உடனே பெரியவா சொன்னா, எந்த வியாதியாக இருந்தாலும் அது நசித்து போக கடவுது, அதான் அதுக்கு அர்த்தம். விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அவ்வளவு சக்தி. அடுத்து எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு சம்சயம், ஏன்னா எல்லா இடத்துக்கும் போய் டாக்டர் எல்லாம் பார்த்து ஸ்கேன் ஒன்னும் ஆகப்படலைன்னு சொன்னா உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, அப்படி தட்டின்னு நிக்கிறது. இது வந்து வர்மம்னு சொல்லுவா. சும்மா ஒரு பரீட்சை பண்ணி பார்த்தேன், அவ்வளவுதான். இது நான்லாம் ஒண்ணும் பண்ணல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான்லாம் ஒண்ணும் பண்ணல.